மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முதல் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பிறகு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இல்ல அப்படின்னா திவ்யாவுக்கு முதல் திவ்யாவுக்கு பின் அப்படின்னு கூட சொல்லலாம். திவ்யா கணேஷ் அவர்கள் பிக் பாஸ் சீசன் 9 வீட்டுக்குள்ள போய் இப்போ ஒரு 5 நாள் கூட ஆகல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பல பேருக்கு தூக்கம் போச்சு. வீட்டுக்கு வெளியில சில பேர் செட் பண்ண பிஆருக்கும் தூக்கம் போச்சு. இரவிரவா இருந்து கதறி கொண்டிருக்கானுங்க. அதுலயும் பொய்யான எடிட் வீடியோக்கள், அதாவது ஒரு நைட்டு நடந்த வீடியோவை தூக்கி போடுறது, இன்னொரு நைட்டு நடந்த வீடியோவை தூக்கி போடுறது, மாட்டிக்கிட்டாங்க திவ்யா சொன்ன பொய் அப்படின்ற மாதிரி பிஜேத்தை போட்டுட்டு ட்விட்டர்ல இருந்து கதறது, ஸ்பேஸ்ல இருந்து கதறது, இப்படியான விடயங்களை பண்ணி கொண்டிருக்காங்க. சரி, வாங்கின லட்சங்களுக்கு வேலை செஞ்சுதானே ஆகணும், இல்லைன்னா லட்சங்களை வாங்கிடுவாங்கல்ல. ஆனா பொய்ய சொன்னாலும் பொருந்தா சொல்லணும். முக்கியமா வியானாவோட பிஆர் டீம் தான் இப்ப இரவும் பகலுமா கதறி கொண்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நினைச்சது அந்த கியூட்னஸ், அப்புறம் அப்படி பாக்குறது, தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கிறது, எனக்கு தெரியும் நீங்க அப்படி சொன்னீங்க. காக்கா வெளிப்பா தமிழே நல்லா பேசுவாங்க. அவங்களோட பழைய இன்டர்வியூக்களை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த காக்கா வெளிப்பு அதெல்லாமே இல்ல, ஒழுங்கா தான் இருப்பாங்க. இங்க கியூட்ன்ற பேர்ல இதெல்லாம் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நினைச்சது அவங்க மட்டும்தான் இந்த இதுக்குள்ள வந்ததுல அழகு கியூட்டு. அப்ப அவங்க தான் ஹீரோயின் அப்படின்னு திவ்யா வந்தாங்க. திவ்யாவுக்கு முன்னுக்கு இந்த அம்மாட பருப்பு எடுப்படாதுன்னு இந்த அம்மாக்கு தெரிஞ்சுட்டு, அதனால எப்படியாவது திவ்யாவை அட்டாக் பண்ணணும், அவங்க மேல ஒரு பழிய போடணும்னு அது வீட்டுக்குள்ள திவ்யா அவர்களை பத்தி எல்லாருக்கிட்டையுமே ஒரு பேட்டான ஒரு இன்ஃபுளுன்ஸை கொடுத்து கொண்டிருக்கு. திவ்யா பயஸ்டா இருக்காங்க, திவ்யா ஃபேவரிசம் பண்றாங்க, திவ்யா குருபிசம் பண்றாங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுதான் பொய்யா நடிச்சு கொண்டிருக்கிறது, அதுதான் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றது அதுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கேவலமா பண்ணி கொண்டிருக்காங்க. வியானா உள்ள பண்றதை விட அதை விட கேவலமா வந்து வெளியில இருக்கவனுங்க பண்றானுங்க. திங்கட்கிழமை நடந்த நைட்டு வீடியோவை எடுத்து போட்டு, செவ்வாய்க்கிழமை நடந்த நைட்டு வீடியோ எடுத்து போட்டு, வியானா சொன்னது கரெக்ட் பாத்தியான்ற மாதிரி. ஏண்டா பாக்குற நாங்க என்ன முட்டாளாடா? ஆடா ஐயோ கடவுளே. சரியா சோகே மக்களை, இதுவரைக்குமே திவ்யா அவர்கள் யாருக்கும் பயன்ஸ்டா வந்து இல்ல. முக்கியமா இப்ப ரீசெண்டா என்ன டாபிக் போகுதுன்னா, நேத்து திவாகர் வர்சஸ் பிரஜித் அந்த ஃபைட்ல வந்து இவங்க கெஸ்டா வந்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணது அந்த ஒரு டாபிக் மாதிரி போகுது. அப்ப திவ்யா கரெக்டா தான் வந்து பண்ணாங்க. அவங்க பிரஜினிக்கெல்லாம் ஃபேவரிசம் பார்க்கல, வாங்க இங்கால வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப அதுல நடந்த விடயங்களை வச்சு இந்த வியானா வந்து வேற விதமா கொண்டு போக பாக்குது. அதற்கு முதல் நாள் ஏதோ நீங்க பேசி கொண்டிருந்தீங்க, எனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு. அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள் கையும் களமா இந்த அம்மா சொல்ற போய் பிடிச்சாங்க. இல்ல எனக்கு தூக்கு கிடக்கிறது தெரியல அப்படின்னு அப்படி போச்சு. பிறகு நீ இப்ப வந்து என்னன்னா இப்படி வந்து எல்லாருக்கும் முன்னாலே சொல்லுது, ஜஸ்ட் அந்த அம்மாவுக்கு வேணும். இந்த வாரம் ஃபுல்லா அவங்களோட பருப்பு வேலை செய்யல, ஓவியா மாதிரி அவங்களால பண்ண முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, பூவோட சேர்ந்த நாரம் மடக்கும்ன்ற மாதிரி இப்ப திவ்யா தான் டாக் ஆஃப் த டவுனு. சரி, இப்ப திவ்யாவை பத்தி ஏதாவது பண்ணா நம்மளும் வருவோம் இல்ல, அதுக்கு தான் இந்த வியானா பண்ணுது. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரியா? சோ இது வந்து ஒரு விடயம் மக்களே. சோ இன்னொரு விடயம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் பார்வதி வாயத்திறந்தா போய் வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை, யாரையுமே மதிக்கிறது இல்ல. விஜய் சேதுபதியோட எபிசோடே அவருக்கு அகேன்ஸ்டா பண்ண இந்த ஆளு விஜய் பார்வதி. சோ அப்ப இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த கெஸ்ட் அவங்க வந்து இருக்கைக்குள்ள 3 பேர் அவங்க பேசக்குள்ள பிரியங்கா அவர்கள், தீபக் அவர்கள், அப்புறம் மஞ்சரி அவர்கள். தீபக் அவர்கள் பேசக்குள்ள கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன வார்த்தைன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து கையங்களமா மாட்டுப்பட்டிருக்கு. இப்ப அவங்களோட பிஆர் டீம் வந்து அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வேற லெவல்ல ட்ரை பண்றானுங்க. சரிங்களா? ஆக்சுவலா இப்ப என்ன நடக்குதுன்னா, வியானாவோட பிஆர் டீமு, அப்புறம் விஜய் பார்வதியோட பிஆர் டீமு, கானா வினோத்தோட பிஆர் டீமு எல்லாமே ஒன்னா சேர்ந்து திவ்யாவே அட்டாக் பண்றானுங்க. அவங்களுக்கு தெரியும் திவ்யா இப்ப டாக் ஆஃப் த டவுன், அவங்க அடிச்சு நுறக்கிட்டு போய் கொண்டிருக்காங்க. ஆரி விஜய் அர்ச்சனா எப்படியோ இப்பதான் திவ்யா அப்படின்னு. அப்ப அதனாலேயே அவங்க வந்து ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ண பாக்குறானுங்க. எப்படி திவ்யாக்கு அகேன்ஸ்டா ஒட்டுமொத்த வீடு ஒன்னா சேர்ந்து செயல்படுதோ அதை போல வெளியில இருக்க பிஆர் டீம். சரிங்களா? நீங்க என்ன கதறினாலும் திவ்யா அவர்களுடைய வரித்தனமான ஆட்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. சி இஸ் பர்ஃபெக்ட். சரியா? சோ இதுதான் மக்களே நடந்து கொண்டிருக்கு. வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டுக்கு வெளியிலையும் சரி. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.